தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் 70க்கு 30 என்ற சதவீதத்தில் ஜாய் ஆலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது தமிழ்நாடு அரசு. ஜூனிலிருந்து 4 மாதங்களுக்கு தேவையான 1,28,499 மோதிரங்களை பயனாளிகளுக்கு வழங்க 2 நிறுவனங்களுக்கு பணி ஆணை. தமிழ்நாட்டிற்கான 7.18% இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. 543 எம்பிக்களுக்கு மேல் அதிகரிக்க கூடாது என்பதில் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர்ல 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம். அப்படிங்கிற தொகுதி மறுவரையறை என்பது சட்டம். தமிழ்நாட்டின் தொகுதிகளின் எண்ணிக்கை கூட வேண்டுமா, குறைய வேண்டுமா, அதை தெளிவுபடுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின் சிறப்பு சட்டத்தை வாஜ்பாய் கொண்டு வந்தார், அதை கொண்டு வர உங்கள் எம்பிக்கள் உள்ளிட்டோர் குரல் கொடுங்கள், அதுதான் எங்கள் கோரிக்கை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். திமுக எம்எல்ஏக்கள் 59 பேருக்கு கார் வேண்டாம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கே கார் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். எங்களுக்கும் கார் தேவையில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் விளக்கம். தேவை உள்ளவர்களுக்கு மட்டும் கார் வழங்கலாம் என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அறிவுறுத்தல். தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் முடிச்சிரு. 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட எல்லாம் கார் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு இப்ப எங்க கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏற்கனவே கார் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க மாட்டார்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். முதல்வர் அறிவிக்கும் போது அனைவருக்கும் என கூறுவது மரபு எனவும் பேச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் வந்து ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்லை. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். முதலமைச்சர் தன் மேசையில் 3 கோப்புகள் உள்ளதாகவும் அதை வெளியிட வைத்து விடாதீர்கள் என சொன்னார். தயவு செய்து அந்த கோப்புகளை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சவால். எதற்காக பயப்படுகிறீர்கள்? உருட்டு மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் எனவும் ஆவேசம். நேற்று முன்தினம் இந்த பேரவையிலே பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா?
மிசாவையே பார்த்த திமுகவுக்கு தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்று தாவேகா என்றால் என்ன என காண்பித்து இருக்கிறோம். தக்க நேரத்தில் ஆதாரத்தை வெளியிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் நீங்க வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. கோப்புகளை வெளியிட வேண்டும் என்ற எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை முதல்வர் கட்டாயம் நிறைவேற்றுவார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட போறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். தகுதியான பணியாளர்களை வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வு செய்ய திருக்கோவில் தேர்வு வாரியம் அமைக்கப்படும். காமராஜர் பிறந்த நாளில் திருக்கோவில்களில் பொது விருந்து அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. பள்ளி குழந்தைகளின் பசிப்பினியை போக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் ஆண்டுதோறும் முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொது விருந்து அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026-27ஆம் ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. மின்சாரத்துறையில் தற்போதுள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என உறுதி. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் 2026-27ஆம் ஆண்டில் மொத்தம் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் 2,558 காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாகவும் 5,000 திறன் சார்ந்த மற்றும் 5,000 திறன் சாராத என மொத்தம் 10,000 பணியாளர்களை 5 வருட ஒப்பந்த முறையில் பணியமர்த்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். திமுக ஆட்சியில் பதவி உயர்வில் எந்த தவறும் நடைபெறவில்லை என திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பேச்சு. பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி தான் இருக்கும். அதில் எந்தவித தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மிக தெளிவாக யாராவது ஒருத்தர் சீனியாரிட்டி தவறுனா கூட அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அதனால அதுல எந்த விதமான மாற்று கருத்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. திமுக ஆட்சியில் நினைத்திருந்தால் எத்தனையோ பேருக்கு பதவி உயர்வு வழங்கி இருக்கலாம் என அமைச்சர் நிர்மல்குமார் பதில். ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தால் கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனையோ தடவை கொடுத்துருக்கலாம். ஆனால் இதுவரை கொடுக்கப்படவில்லை. ஏன்னா ப்ரொமோஷன் ஏன் கொடுக்கலாம் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 5 ஆண்டுகளாக 19 வருஷம் பெண்டிங் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பலர் டிவியில் எல்லாத்துலையும் பேசியிருக்காங்க. நம்ம இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை, அவங்களுக்கு நியாயமாக ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு பார்த்தோம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா, தலைமை செயலாளர் சாய்குமார், ரிசர்வ் வங்கியின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் உமாசங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கான நிதியை கொண்டு சேர்ப்பதில் இந்த அரசு காட்டியிருக்க வேண்டும். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தொடர்ந்து மெத்தன போக்கோடு நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது திமுக செயற்குழு. கூட்டத்தில் பல அதிரடி மாற்றங்களை திமுக தலைமை அறிவிக்க உள்ளதாக தகவல். சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். கட்சி மற்றும் தனிநபர் விமர்சனங்களை சட்டமன்றத்திற்கு வெளியே அரசியல் மேடையில் வைத்துக் கொள்ளலாம் எனவும் கருத்து. சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். தனிநபர் விமர்சனங்களை நாம் அரசியல் மேடைகளில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அரசியல் கட்சிகளின் மீதான விமர்சனங்களை கூட சட்டமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்வது
ஆரோக்கியமானது. உலகத்தில் எங்கும் ஜனநாயகம் இல்லை. அன்று பட்டாபிஷேகம், இன்று பிரமாணம். அன்று சிம்மாசனம், இன்று நாற்காலி. மக்களை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கேயே வைத்துள்ளார்கள் என நடிகர் பிரகாஷ் ராஜ் பேச்சு. எலெக்ஷன் நோக்கி மட்டும்தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான். அதற்கு பிறகு அன்னைக்கு பட்டாபிஷேகம், அன்னைக்கு சிம்மாசனம், இன்னைக்கு நாங்க விடமாட்டாங்களே. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி உட்கோட்டா துணை காவல் கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் பணியிடை நீக்கம். பல பெண்களுடன் தொடர்பில் இருந்து தன்னை தாக்கியதாக அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் கைது செய்து நடவடிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை தினத்தை முன்னிட்டு பழுப்பு மஞ்சள் நிறத்தில் ஒளிரூட்டப்பட்ட ரிப்பன் மாளிகை. வியப்புடன் கண்டு ரசித்து செல்லும் பொதுமக்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் வரலட்சுமி பூஜை வெகு விமர்சை. திரளான பெண்கள் பங்கேற்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு. டெல்லியில் ஒரே நாளில் 114 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்களிடையே பெரும் அச்சம். ஒரே நாளில் 8 மடங்காக பாதிப்பு அதிகரித்ததை அடுத்து அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா. மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி. 2வது சுற்றின் முதல் ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியிடம் விழுந்ததால் ஏமாற்றம். டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருச்சி அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 85 ரன்கள் வித்தியாசத்தில் கோவை கிங்ஸ் அணியிடம் விழுந்தது திண்டுக்கல். சென்னையில் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி 94 வயதில் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியுள்ளார் எனவும் புகழார்.